இல்லை இப்படி தாவக்க கிட்ட நம்ம இப்படி கேள்வியெல்லாம் கேட்டால் அதுதான் டீசன்ட் பாலிடிக்ஸ், இது ஒரு தனித்துவமான பிரைமரி போர்ஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு ஒரு பதிலாக கொடுக்குறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ புரியுதா உங்களுக்கு? அரசியலுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அரசியல்னா என்ன அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச இதுவும் இவங்களுக்கு இல்லை. எப்போவுமே களத்தில் வந்தால் தான் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றால்தான் உங்களால் ஓட்டுகளை அறுவடை செய்ய முடியும். இப்படி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு கேள்வி இதுக்கே வைக்கிறாங்க. அந்த கேள்வி மிக எளிமையாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் வந்திருக்காரு, பொதுமக்களை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் பப்ளிக் பைட்டாக நம்ம போகும்போது இல்லை பொதுமக்கள் வாதிக்கும் போது இப்போ தான் வந்திருக்காரு, எல்லாமே ஒரே டைம் ஏன் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் முன் வைக்கிறாங்க. சரி, பார்க்குறீங்க ஒரு நல்ல வாஸ்தவமான ஒரு கேள்வி. இப்போ தானே வந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறீங்க? அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு. அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா சாகர வரைக்கும் அவர் தான் முதல்வர். அவர் முதல்வர் பதவியில் இருக்கும் பொழுதே இறந்துட்டார். இதுதான் நிலைமை. அவர் முதல்வர் ஆயிட்டாரே, அப்போ நான் வர மாட்டேனா? ஆனால் எம்ஜிஆருடைய முதல்வர் பதவியை மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்களே, எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி எந்தெந்த பொறுப்புகளில் இருந்தார், கட்சிக்காக என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கார், களத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கார், எந்தெந்த எம்எல்ஏ அதாவது சட்டசபை தேர்தலில் நின்று இருக்கார், எப்போல்லாம் அவர் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை கொஞ்சமாவது நீங்கள் நான் களத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றிய ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்?